இந்தியாவோட சுதந்திர போராட்ட சரித்திரத்துல சில அத்தியாயங்கள் ரொம்பவே சிக்கலானவே. நம்பிக்கையோட ஆரம்பிச்சு பெரிய துரோகத்துல முடியும். அப்படிப்பட்ட ஒரு கதை தான் 1909 வந்த மார்லி மின்டோ சீர்திருத்தங்கள். ஒரு புது விடியலுக்கான வாக்குறுதியா இது தெரிஞ்சாலும் கடைசியில ஒரு பெரிய துயரத்துல தான் முடிஞ்சது. பாருங்க, சரித்திர ஆசிரியர் S.A. வால்பட் என்ன சொல்றாருன்னா, கோகலே 1906ல கேட்டதை விட மார்லி தன்னாட்சி பாதையில ரொம்ப தூரம் போயிட்டாரு அப்படின்னு. இந்த வார்த்தைகள் அப்போ தேசம் முழுக்க ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்குச்சு. ஆனா உண்மையிலேயே அந்த பயணம் எங்கே போய் நின்னுச்சு? வாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். நெருப்பில் நின்ற தேசம், பிரிவினையோட பின்விளைவுகள். இந்த கதைக்கு ஆரம்ப புள்ளி எது தெரியுமா? 1905ஆம் வருஷம். அப்போ வைஸ்ராயா இருந்த கர்சன் பிரபு வங்காளத்தை 2ஆ பிரிக்கிற ஒரு உத்தரவு போட்டார். இது ஏதோ நிர்வாக வசதிக்காக செஞ்சதில்ல, பல வருஷமா உறங்கிக்கிட்டு இருந்த ஒரு தேசத்தோட ஆன்மாவுல பத்த வச்ச நெருப்பு அது. இந்தியா முழுக்க தேசியவாத கோபம் ஒரு எரிமலை மாதிரி வெடிச்சு சிதறிச்சு. இந்த கோபத்தோட வெளிப்பாடு 2 விதமா இருந்துச்சு. ஒரு பக்கம் சுதேசி இயக்கம், அதாவது அந்நிய பொருட்களை வாங்காம நம்ம நாட்டு பொருட்களையே ஆதரிக்கிறது. இது ஒரு வகையான பொருளாதார போர். இன்னொரு பக்கம் தீவிரவாத தேசியத்தோட எழுச்சி. அகிம்சை மட்டும் போதாதுன்னு நினைச்ச இளைஞர்கள் கையில வாயுதம் எடுத்தாங்க. அரசியல் படுகொலைகள் கூட நடக்க ஆரம்பிச்சது. இப்போ 2வது பகுதிக்கு வருவோம். இரும்புக்கரம், அதாவது மின்டோ பிரபுவோட அடக்குமுறை. கர்சனுக்கு அப்புறம் வைஸ்ராயா வந்த மின்டோ பிரபு இந்த தேசிய எழுச்சிய சும்மா விடக்கூடாதுன்னு முடிவு செஞ்சாரு. இரும்பு கரம் கொண்டு அடக்கணும்னு நினைச்சாரு. மக்களோட பேச்சுரிமை, கூட்டம் கூடும் உரிமை, இதையெல்லாம் நசுக்க அடுத்தடுத்து கொடூரமான சட்டங்களை மின்னல் வேகத்துல கொண்டு வந்தாங்க. 1907ல பொதுக்கூட்டங்கள் சட்டம், 1908ல வெடிமருந்து சட்டம், அப்புறம் பத்திரிகை குற்றச்சட்டம், 1910ல இந்திய பத்திரிகைகள் சட்டம். சுதந்திரத்தோட குரல் வழிய கொடூரமா நெரிச்சாங்க. இந்த அடக்குமுறை நாடு முழுக்க காட்டுத்தீ மாதிரி பரவுச்சு. மகாராஷ்டிராவோட சிங்கமா இருந்த பாலகங்காதர திலகருக்கு 6 வருஷம் பர்மாவில் இருக்கிற மாண்டலே சிறையில தண்டனை. வங்காளத்துல சுவாமி விவேகானந்தரோட சகோதரர் பூபேந்திரநாத் தத்தாவுக்கு நீண்ட கால சிறை. தெற்குல நம்ம தமிழ்நாட்டுல கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளையும் சுப்பிரமணிய சிவாவும் சிறையில வாடினாங்க. அரவிந்த கோஷோட கதை இன்னும் சோகம். ஒரு சதி வழக்குல கைது செய்யப்பட்டு விடுதலை ஆனாலும் அரசியலையே விட்டுட்டு பாண்டிச்சேரிக்கு போய் ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்துட்டார். பாருங்க, ஆங்கிலேயர்கள் மக்களோட செயல்களை மட்டும் கட்டுப்படுத்த நினைக்கல, அவங்களோட சிந்தனைகளையும் கட்டுப்படுத்த நினைச்சாங்க. புரட்சியோட குரலா ஒலிச்ச யுகாந்தர், கேசரி, வந்தே மாதரம் மாதிரியான வீரியமான தேசியவாத செய்தித்தாள்களை மொத்தமா தடை செஞ்சாங்க. அடுத்து பகுதி 3, ஒரு நம்பிக்கை கீற்றா. இந்திய கவுன்சில் சட்டம் 1909. ஒரு பக்கம் இப்படி அடக்குமுறை, இன்னொரு பக்கம் சமாதான பேச்சு. இதுதான் பிரிட்டிஷ்காரங்களோட தந்திரம். தீவிரவாதிகளை ஒடுக்கிட்டு மிதவாதிகளை சமாதானப்படுத்த சில சீர்திருத்தங்களை அழிவிச்சாங்க. அதுக்கு பேருதான் மார்லி மின்டோ சீர்திருத்தங்கள். இதன்படி சட்டசபைகளோட அளவு பெருசாக்கப்பட்டுச்சு. மாகாண சபைகள்ல அரசு சாராத உறுப்பினர்களுக்கு பெரும்பான்மை கொடுத்தாங்க. பட்ஜெட்டை பத்தி விவாதிக்கலாம், துணை கேள்விகள் கேட்கலான்னு உரிமை கொடுத்தாங்க. எல்லாத்தையும் விட முக்கியமா முதன்முறையா இந்தியர்களை வைஸ்ராயோட நிர்வாக குழு மாதிரி பெரிய பதவிகள்ல நியமிச்சாங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்லையா? அதிகார வர்க்கத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் நடுவுல நடந்த ஒரு சரித்திர திருமணம்னு கூட இதை வர்ணிச்சாங்க. ஆனா சொல்லுவாங்களே, தி டெவில் இஸ் இன் தி டீடைல்ஸ்னு, அது மாதிரி தான் இதுவும். வாங்க பகுதி 4க்கு போலாம். விவரங்களில் ஒளிந்திருந்த சாத்தான், மாயையும் யதார்த்தமும். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்தியர்களுக்கு கொடுக்கப்பட்டது உண்மையான அதிகாரம் தானா? பதில் ஒரு பெரிய இல்ல. இது யானை பசிக்கு சோழ பொரிய போற்ற கதை தான். பாருங்க, இந்திய உறுப்பினர்களுக்கு கிடைச்ச அதிகாரத்தோட மாயே இதுதான். அவங்க பட்ஜெட்டை பத்தி விவாதிக்கலாம், ஆனா அதுல ஓட்டு போட முடியாது. நாட்டின் செலவுகளை கட்டுப்படுத்தவும் முடியாது. கொள்கைகளை பத்தி ஆலோசனை சொல்லலாம், ஆனா எந்த உண்மையான பொறுப்பும் அதிகாரமும் ஒரு துளி கூட அவங்களுக்கு கொடுக்கப்படல. இதுக்கு பேரு செல்வாக்கு, அதிகாரம் கிடையாது. ஆனா இந்த சீர்திருத்தங்கள்ல இருந்த மிக மோசமான, மிக அபாயகரமான அம்சம் வேற ஒன்னு. அதுதான் தனித்தொகுதிகள் முறை. அதாவது முஸ்லிம் பிரதிநிதிகளை முஸ்லிம் வாக்காளர்கள் மட்டும்தான் தேர்ந்தெடுக்க முடியும். இது ஹிந்து முஸ்லிம் ஒற்றுமைய வேரோட உடைக்க போட்ட ஒரு நயவஞ்சகமான திட்டம். முதல் முறையா மதத்தை அரசியலோட அதிகாரப்பூர்வ அடித்தளமா மாத்தினாங்க. ஜவஹர்லால் நேரு இத பத்தி சரியா சொன்னார். இது பாண்டோராவின் பெட்டியை திறந்து விட்டதுன்னு. அந்த பெட்டியிலிருந்து வெளியே வந்த தீமைகள் இந்தியாவை பல வருஷங்களுக்கு துன்புறுத்த போகுதுன்னு அன்னிக்கு அவங்க உணரல. இப்போ பகுதி 5க்கு வருவோம். பிரிவினையின் விதைகள், ஒரு தோல்வியடைந்த பரிசோதனை. இந்த சீர்திருத்தங்கள் இந்தியால யாருக்குமே திருப்தி கொடுக்கல. உண்மையான அதிகாரம் கிடைக்காததால மிதவாதிகள் கோவப்பட்டாங்க. படிச்ச இளைஞர்களுக்கு அரசு வேலை கிடைக்காததால அவங்க விரக்தியில இருந்தாங்க. ஆனா எல்லாரையும் விட
காங்கிரஸ் தலைவர்கள் அந்த தனித்தொகுதிகள் முறைய மன்னிக்கவே இல்ல. அது இந்திய ஒற்றுமைய அழிக்க வந்த ஒரு சாத்தானின் செயல்னு கடுமையா கண்டிச்சாங்க. கடைசியில என்ன ஆச்சு? இந்த சீர்திருத்தங்கள் ஹிந்து முஸ்லிம் பிரிவினையை தூண்டிவிடுற ஒரு அரசியல் சூதாட்டமா மாறிடுச்சு. இந்தியர்களை பிரிச்சு தன் ஆட்சியை தக்க வச்சுக்க பிரிட்டிஷ் அரசு போட்ட பிரித்தாளம் சூழ்ச்சிதான் இது. அதனால ஒற்றுமையை உருவாக்குறதுல இந்த சட்டம் படுதோல்வி அடைஞ்சது. 6வது பகுதிக்கு போலாம். பேரரசின் சேதார கட்டுப்பாடு 1911 டெல்லி தர்பார். இந்த சீர்திருத்தங்கள் ஒரு பெரிய தோல்வின்னு பிரிட்டிஷ் அரசுக்கு புரிஞ்சிடுச்சு. செஞ்ச தப்ப சரி பண்ணணும்னு நினைச்சாங்க. 1911ல 5ஆம் ஜார்ஜ் மன்னரோட முடிச்சூட்டு விழாவுக்காக டெல்லியில ஒரு பிரம்மாண்டமான தர்பாரை நடத்தினாங்க. அங்க மன்னரே 2 முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டார். 1, கோடிக்கணக்கான மக்களை கொந்தளிக்க வச்ச வங்க பிரிவினை ரத்து செய்யப்படுது. 2, பிரிட்டிஷ் இந்தியாவோட தலைநகரம் கல்கத்தாவிலிருந்து டெல்லிக்கு மாற்றப்படுது. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். இந்த சேதாரத்தை கட்டுப்படுத்த எடுத்த முயற்சிகள் நிலைமைய இன்னும் மோசமாகிடுச்சு. வங்க பிரிவினைய ரத்து செஞ்சது முஸ்லிம்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறின மாதிரி ஆகிடுச்சு. அவங்க ஏமாற்றப்பட்டதா நினைச்சு கோவப்பட்டாங்க. தலைநகரை மாத்துனது வங்காளிகளோட பெருமையை காயப்படுத்துச்சு. ஆக பிளவு இன்னும் ஆழமா போச்சு. இந்த சீர்திருத்தங்கள் அமைதியை கொண்டு வரலங்கிறதுக்கு ஒரு ரத்த சாட்சி இருக்கு. டிசம்பர் 23, 1912ல புது தலைநகர் டெல்லிக்குள்ள வைஸ்ராய் ஹார்டிங் பிரபு ஊர்வலமா வரும்போது ராஜ்பிஹாரி போஸ் அவர் மேல வெடிகுண்டு வீசினார். அரசியல் படுகொலைகளோட காலம் இன்னும் முடியலன்னு அந்த குண்டுவெடிப்பு பிரிட்டிஷ் அரசுக்கு உரக்க சொல்லுச்சு. ஒரு நல்ல தொடக்கமா தெரிஞ்ச ஒரு விஷயம் கடைசியில தேசத்தோட பிரிவினைக்கு ஆழமா வித்துட்டு ரத்த கழறியில முடிஞ்சது.